Hello everyone, welcome back to the channel. Question number 3. A contractor plans to install 2 slides for the children to play in the park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter and is inclined at an angle of 30 to the ground. Whereas for elder children, she wants to have a steep slide at a higher height of 3 meter and inclined at an angle of 30 to the ground. What should be the length of the slide? இங்க வந்து ஒரு கான்ட்ராக்டர் 2 ஸ்லைட் இன்ஸ்டால் பண்ணணுமா. ஒரு ஸ்லைடு வந்து பிலோ 5 இயர்ஸ் இருக்க பசங்களுக்கு, இன்னொன்று வந்து அதை விட எல்டர் பசங்களுக்கு. ஸோ இந்த பிலோ 5 இயர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்லைடு, இதோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். ஸோ நம்மள ஸ்லைடு பார்த்துருக்கோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த இப்படி ஸ்லைடு சறுக்கிட்டு வர்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி கிரவுண்டில் டச் ஆகும் இந்த பாட்டு. ஸோ இது கிரவுண்டில் டச் ஆகுறதுனால நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் 1.5 கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்லைடு வந்து இந்த கிரவுண்டோட வந்து எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் பண்ணுதுன்னா 30 டிகிரி ஆங்கிள். இதோட ஆங்கிள் வந்து 30. ஸோ இப்போ இதோட ஹைட், இதோட லென்த், சாரி இந்த ஸ்லைடோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைடு எல்டர் சில்ட்ரனுக்கு இதே சேம் தான், பட் இந்த ஸ்லைடோட ஹைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட பெரிய ஹைட் 3 மீட்டர் ஹைட்டு, பட் இது கிரியேட் பண்ணுற ஆங்கிளும் வந்து 60 டிகிரி. இப்போ இதோட லென்த்தும் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்மகிட்ட இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்கு, இது ரெண்டுத்தோட லென்த்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு ரைட் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஏன்னா நமக்கு ரைட் ட்ரையாங்கிள் தான் கிடைச்சிருக்கு. இது வந்து ஹைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் ஸ்லைடுக்கு, அதனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை நம்ம நேம் பண்ணிக்கலாம் ஏபிசி அண்ட் இது PQR. ஸோ இப்போ வந்து நம்ம ஹைப்போட்டன்யூஸ், இப்போ இந்த ட்ரையாங்கிளில் லென்த்துங்கிறது ஹைப்போட்டன்யூஸ் கால்குலேட் பண்ணோம். நமக்கு ஆங்கிள் தீட்டா இருக்கு, தீட்டாவோட ஆப்போசிட் சைடு ஏபிங்கிறது தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கு. ஸோ ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டன்யூஸையும் ரிலேட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ நமக்கு வேணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் நமக்கு ஹைப்போட்டன்யூஸ் வேணும்னா அதை ரிலேட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஆர் பர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டன்யூஸ் ஏசி. இதுதான் நம்ம இப்போ இங்கே போட போகிறோம். இப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், சைன் 30 டிகிரி, பர்பெண்டிகுலர் வந்து 1.5 அண்ட் ஏசி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் லென்த். சைன் 30யோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 1.5 பை ஏசி. ஏசி தான் எனக்கு வேணும். ஸோ ஏசியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு 1/2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே 1.5 இருக்கு. ஸோ 1/2 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் 2/1 ஆயிரும். ஸோ 2/1 is 2. 1.5 into 2 வந்து நமக்கு 3 மீட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடோட லென்த் வந்து நமக்கு 3 மீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்லைடோட லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இன் ட்ரையாங்கிள் PQRல நமக்கு தீட்டா தெரியும் 60 டிகிரி, பர்பெண்டிகுலர் ஹைட் தெரியும் 3 மீட்டர். ஸோ நம்ம வந்து ஹைப்போட்டன்யூஸ் வந்து PR வந்து என்னன்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ இதை ரிலேட் பண்ணுற ஆங்கிள் அகெயின் சைன் தீட்டா தான். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டன்யூஸ். ஏன்னா ஹைப்போட்டன்யூஸ் தான் கால்குலேட் பண்ணணும். சைன் 60, பர்பெண்டிகுலர் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைப்போட்டன்யூஸ் PR நம்ம கால்குலேட் பண்ணோம். சைன் 60யோட வேல்யூ √3/2 ஈக்குவல் டு 3/PR. PR தான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போங்க, √3/2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ PR ஈக்குவல் டு 3 into 2/√3. ஸோ இப்போ 6/√3. இங்கே டினாமினேட்டர் வந்து இரேஷனல் நம்பராக இருக்கு. ஸோ அப்படி இரேஷனலாக நம்ம அதை விடக்கூடாது. இதை வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். இப்போ ரேஷனலைஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கு 6/3 into √3/√3 ரேஷனலைஸ் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டர் 6 into √3 divided by denominator 3. √3 into √3 3. ஸோ 3யும் 6யும் கட் பண்ணால் 1 3s are 3, 2 3s are 6. ஸோ 2 into √3 தான் வந்து செகண்ட் ஸ்லைடோட லென்த். ஃபர்ஸ்ட் ஸ்லைடோட லென்த் வந்து 3 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4.
the angle of elevation of top of a tower from a point on the ground which is 30 meter away from foot of the tower is 30 degree. Find the height of the tower. இங்க ஒரு டவர் இருக்கு. இது வந்து டாப் ஆஃப் த டவர், இது வந்து ஃபுட் ஆஃப் த டவர், பாட்டம் ஆஃப் த டவர். அதுக்கப்புறம் இங்க ஒரு பர்சன் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன்னா வந்து நம்ம கீழே இருந்து மேலே பார்க்கறது, அதுதான் பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன். ஸோ இவங்க வந்து கீழேருந்து பார்க்குறாங்க. இப்போ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன். இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 மீட்டர் அவே ஃப்ரம் ஃபுட் ஆஃப் த டவர். இதுதான் ஃபுட் ஆஃப் த டவர். அப்போ இது வந்து 30, இந்த பாயிண்ட் வந்து இங்க இருந்து 30 மீட்டர் அவேல இருக்கு. ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் ஃபுட் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவரோட ஹைட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது நமக்கு ரைட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, ஏபிசி. இப்போ இதை ரிலேட் பண்ற ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நமக்கு தீட்டா இருக்கு 30 டிகிரி, அதுக்கப்புறம் பேஸ் பிசி வந்து 30 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஏவி, தட் இஸ் ஹைட் ஆஃப் த டவர். பர்பெண்டிகுலர் வந்து என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆங்கிள் தீட்டா இருக்கு, நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை ரிலேட் பண்ற ஆங்கிள் வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸையும் பர்பெண்டிகுலரையும் ரிலேட் பண்றது வந்து tan theta. ஸோ tan theta is equal to base, perpendicular by base or opposite by adjacent. இப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 30 டிகிரி. ஸோ tan 30 equal to perpendicular h நமக்கு என்னன்னு தெரியாத கால்குலேட் பண்ணணும். பேஸ் வந்து 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ tan 30யோட வேல்யூ வந்து 1/√3 equal to h by 30. h தான் வேணும். h இங்கே வச்சுட்டு √3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அப்போ 30 divided by √3 equal to h. 30/√3 வந்து ஹைட் கிடைச்சிருக்கு. பட் √3ங்கிறது இரேஷனல் நம்பர், நம்ம இதை ரேஷனலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு h equal to 30/√3. √3/√3 எல்லாம் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டர்ல 30 into √3 இருக்கும், டிவைடட் பை 3 இருக்கும். ஸோ 3 கட் பண்ணா 1 3s are 3, 10 3s are 30. ஸோ அப்போ ஹைட் வந்து 10 into √3. இதுதான் வந்து ஹைட்.